ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தாலுகா. கடையநல்லூரில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. பாருங்கள், இது தார் ரோடு. தார் ரோட்லேருந்து நீங்கள் நான் பார்க்க இந்த செம்மண் இருக்குது பார்த்தீங்களா, இது நேர் பாதையாகும். 35 அடி பாதை போட்டிருக்காங்க. அந்த மரங்கள் 2 மரத்துக்கும் இடையில் வந்து பாதை வருது. பாருங்கள், அந்த பாதைக்குள்ளோடி நம்ம போகிறோம். கரெக்டாக ஒரு 700 மீட்டரில் வந்து உங்களுக்கு நம்ம இடம் வந்துடும். நம்ம இடம் வரைக்கும் பாதை வந்து பக்காவான பாதை, தெளிவான பாதை. அதாவது கலெக்டர் வரைக்கும் போய் அங்கேருந்து அனுமதி வாங்கி வச்சுருக்க தெளிவான பாதை, ரெக்கார்டிக்கலாக இருக்குது பாதையில் எந்த பிரச்சனையும் இருக்கு. அது உங்களுக்கு பாருங்கள், இது கேட்டில் வந்துருக்குறோம். ரைட் சைடு ஒரு கல் தெரியுப்பாங்க, இது வந்து 4 வேக்கு அடையாளப்படுத்தியிருக்காங்க. 4 வே, மதுரையிலிருந்து கொல்லத்துக்கு போகக்கூடிய 4 வே ஸ்டேட் ஹைவே இருக்குது. இது நேஷ்னல் ஹைவேக்கு அடையாளப்படுத்தியிருக்காங்க, நம்மளுடைய லேண்டோட முன் பக்கமாக. ஸோ அந்த நேரம் நமக்கு இந்த விலையெல்லாம் வராது, நல்ல விலையாயிரும். இப்போ வந்து மார்க் பண்ணியிருக்காங்க, கவர்மெண்ட் மார்க் பண்ணியிருக்காங்க. தார் ரோட்லேருந்து உங்களுக்கு ஒரு 700 மீட்டர். பஸ் ரோட்லேருந்து பார்க்கும்போது மெயின் ரோடு, பஸ் ரோடு, அதாவது மதுரை போகக்கூடிய ஹைவேஸில் இருந்து, ஸ்டேட் ஹைவேலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. தார் ரோட்லேருந்து மிக அருகாமையில் ஒரு 700 மீட்டர் தான். ரொம்ப பக்கமாக இருக்குது, ஊரோடி சேர்ந்தா இருக்குது. நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வீடெல்லாம் இருக்கிறத காணிச்சு. உள்ளுக்கு கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு வந்து எம்டி லேண்ட் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக வீடு ஆக்கியிருக்காங்க. உள்ளுக்கு வந்து தோட்டம் ஆக்கியிருக்காங்க. இது வந்து ஓனர் வந்து இருக்க தங்கிறதுக்கு, மேனேஜர் தனி டெரஸ் பில்டிங் இருக்குது. மற்றபடி மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, மீன் பண்ணை, தென்னை, கிணறுகள், இபி ஃப்ரீ சர்வீஸுகள், நிறைய கட்டிடங்களும் உள்ளே இருக்குது. நான் சொல்லப்படாத நிறைய மரங்கள். பாருங்கள், நெல்லியை பார்த்தீங்களா, ஒவ்வொரு காயும் எப்படி இருக்குன்னு. உள்ளுக்கு வந்து சோலார் வேலி போட்டிருக்காங்க. அது போக பனை, தேக்கு நிறைய இருக்குது உள்ளுக்கு, எவ்வளவோ சொல்லலாம். தென்காசி இதுலேருந்து ஒரு 22 கிலோமீட்டர், செங்கோட்டையிலிருந்தும் அதே போல் 22 கிலோமீட்டர்லாம் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 52 ஏக்கர் புறம்போக்கு இருக்குது, அதையும் சேர்த்து தான் இவங்க வேலி போட்டிருக்காங்க. ஸோ வாங்குறவங்களுக்கு அந்த 52 ஏக்கர் ஃப்ரீயாக வந்துடும். கம்ப்ளீட் தோட்டம். ஒரு ஏக்கருக்கு 19 லட்சம் ரூபா, ஒரு சென்டோட விலை 19,000 ரூபா கேட்காங்க. கொடுக்கலாம். அப்படிப்பட்ட 2 கையெழுத்து தான், கையெழுத்து 3 கையெழுத்து, ஒரே குடும்பம், எந்த ப்ராப்ளம் இல்லை. கரெக்டாக வேலி போட்டு வச்சுருக்கனால, வேலி போட்டாலே ப்ராப்ளம் இல்லைன்னு ஆயிரும். உள்ள தேக்கு, நெல்லி, மாமரம், பனைமரம், புளி, இப்படி இன்னும் எனக்கு நான் சொல்லக்கூட முடியாத அளவுக்கு அதாவது பார்க்கல, இல்லை கம்ப்ளீட்டாக பார்க்க முடியல, நிறைய மரங்கள் உள்ளே நிற்கிது. ஸோ விவசாயம், ஆனால் மெயின்டெனன்ஸ் வந்து அவங்க வந்து சரியில்லை. பார்த்தீங்களா, பச்சை பச்சைன்னு இருக்குது, இதெல்லாம் வேஸ்ட்டு தான், களை தான். ஸோ இதெல்லாம் அவங்க வந்து க்ளீன் பண்ணி இடத்த பராமரித்தால் நல்லா இருக்கும். ஸ்டார்டிங்கில் பார்த்தது வந்து ஓனர் பங்களா. இப்போ நான் நீங்கள் பார்க்க போகிறது மேனேஜர் இருக்கிறதுக்கு உள்ள ரூமு. எக்ஸ்ட்ரா வேறு 52 ஏக்கரையும் கவர் பண்ணி வச்சுருக்காங்க, வேலி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இது வந்து லாபமான ஒரு இதுதான். புறம்போக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து வெளியே இல்லை, உள்ளே தான் இருக்குது. அவங்க காம்பவுண்டு உள்ள மரங்களே நிறைய நிற்கிது. விவசாயம் வந்து இதை வந்து ரீப்ளான்ட்னா கம்ப்ளீட்டாக ரீப்ளான்ட் பண்ணாண்டாம். இப்போ இருக்கிறதையே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிவிட்டு மீதியான காலி இடங்கள்லையும் ஏதாவது வச்சு எடுத்து நீங்கள் வந்தால் நல்ல லாபம். 18 அவங்க வந்து கேட்ட ரேட்டை விட வந்து நம்ம வந்து பேசினா கண்டிப்பாக குறைப்பாங்க. உங்களுக்கு தேவையானால் நீங்கள் சொல்லுங்கள், இடத்த காணிக்கிறோம், இடம் பிடிச்சிருந்தால் நம்ம பேசலாம்.